வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. அரசின் சேவைகளை எல்லாம் பெறுவதற்கு இனி அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று அலைய தேவையில்லை. வாட்ஸ்அப் மூலமாகவே சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் முதல் பிறப்புச் சான்றிதழ் வரை பல சேவைகளை எல்லாம் எளிதாக பெற முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த அரசு சேவைகளை எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக பெற முடியும் மற்றும் அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழக அரசுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கும் இடையேயான புதிய ஒப்பந்தத்தின் மூலம் 50 அரசு சேவைகளை வாட்ஸ்அப் வழியாக பெறலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் முதல் பிறப்புச் சான்றிதழ் வரை பல சேவைகளை எல்லாம் எளிதாக பெற முடியும். அரசின் திட்டங்களை பெறுவதற்கும் சான்றிதழ்கள் வாங்குவதற்கும் கட்டணம் செலுத்தவும் தினந்தோறும் அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் அரசு திட்டங்களையும் சான்றிதழ்களையும் ஒரு நொடியில் வாட்ஸ்அப் மூலம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசு சேவைக்கான கட்டணங்களை செலுத்துவது உள்ளிட்ட 50 சேவைகளை இனி தமிழக அரசு வாட்ஸ்அப் மூலமாகவே பொதுமக்கள் பெறும் வகையிலான ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கும் இடையே கையெழுத்தாகி இருக்கிறது. இதனை அடுத்து இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு எண் மூலம் அணுகக்கூடிய இந்த சாட்பாட் உருவாக்கப்பட்டு முதல் கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள தமிழக மக்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இருந்தும் தமிழக அரசு வழங்கக்கூடிய 50 அத்தியாவசிய சேவைகளை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வசதிகள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் எடுக்கும் வசதி, சென்னை குடிநீர் வாரியம் வரி மற்றும் கட்டணம் கட்டும் வசதி, ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கவும் சேர்க்கவும் வசதி, முகவரியை மாற்றம் செய்ய புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் வசதி, இருப்பிடச் சான்றிதழுக்காக விண்ணப்பித்து சான்றிதழை பெறும் வசதிகள் எல்லாம் இருக்கிறது. மேலும் முதல் பட்டதாரி வாரிசுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம், வருமான வரி சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம், சொத்து வரியை செலுத்தலாம், பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், வர்த்தகம் செய்வதற்கான லைசென்ஸ், மின் கட்டணத்தை செலுத்திக் கொள்ளும் வசதி, பேருந்து டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம், ரத்து செய்து கொள்ளலாம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் படகு இல்லத்தில் பயணம் செய்வதற்காகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் உள்ளிட்ட 50 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் முதல் கட்டமாக இந்த சேவைகள் வழங்கப்படும். அதிகபட்ச வார்த்தைகளை எழுதி தேவைகளை எல்லாம் கேட்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு சேவைகளை ஒரே சாட்பாட்டின் மூலமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் மக்கள் அலைவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கிறது. மக்களை மையமாக கொண்ட வெளிப்படையான மற்றும் உறுதியான ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் மக்கள் அலைவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வர இருக்காங்க. மக்களே, இந்த சேவைகள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக வந்துவிட்ட பிறகு உங்களுக்கு எந்தவித அலைச்சலும் இருக்காது. நொடி பொழுதில் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவே அரசின் சேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.